வணக்கம் பிள்ளைகள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சரி, இன்றைக்கு நாங்க படிக்க போற பாடம் எண்கள் தொடர்பான அந்த பாடத்துல இருக்கிற பயிற்சிகளை இன்றைக்கு நாங்க படிப்போம். பயிற்சிகள் என்று சொன்னா என்ன பயிற்சிகள்ண்டா ஒரு இலக்கத்தினுடைய பெயரை வந்து எழுத்துக்கள்ல எழுதுறது, மற்றது அந்த இலக்கத்தினுடைய அந்த எண்ணினுடைய பெயர்கள் அதாவது எழுத்துக்களில் இருக்கின்ற அந்த பெயர்களை வந்து இலக்கத்துல எழுதுறது. சரியோ? இன்றைக்கு சரி பிள்ளைகள் கவனிங்கோ. இப்ப உங்களுக்கு இந்த இலக்கத்தை வந்து முதல்ல எப்படி வாசிக்கணும் என்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். சரிதானே? இப்ப இந்த இலக்கம் பாருங்க, இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற இலக்கம், இது என்ன இலக்கம்டா? 136. இது என்ன 136 என்று வாசிக்கிறாங்க சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். முதல்ல நாங்க ஒரு இலக்கத்தை எடுத்த உடனே வாசிக்க எங்களுக்கு குழப்பமா இருக்கும் என்ன? அப்ப நாங்க என்ன செய்யணும்? அதோட இடப்பெருமானத்தை நாங்க முதல் இனங்காணணும். பாருங்க, இப்ப 6 என்கின்ற இந்த இலக்கம் ஒன்றினிடத்து இருக்குது. 3 என்கின்ற இந்த இலக்கம் 10 இருக்குது. 1 என்கின்ற இந்த இலக்கம் 100 இருக்குது. அதுக்கு பிறகு எதுவும் இலக்கம் இருக்குதா? இல்ல. அப்ப இதுல ஆகக்கூடிய இடப்பெருமானம் எது? 100. அப்ப எப்படி வாசிப்போம்? 136 என்று வாசிக்கணும். விளங்குதா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க, இப்ப உங்களுக்கு இலகுவாயிருக்கும் என்று சொல்லினா இந்த 3 இலக்கங்கள் எப்படி வாசிக்கிறேன்னு பார்த்தோம். அடுத்தது பாருங்க, இப்ப 4 இலக்கங்களுக்கு போய் வாசித்து பார்ப்போம். பாருங்க, இந்த 2 என்கின்ற இலக்கம் இருக்கிற இடப்பெருமானம் ஒன்றினிடத்து இருக்குது. அடுத்தது பக்கத்துல இருக்கிற 2 என்கின்ற இந்த இலக்கம் வந்து 10 இருக்கு. அப்படின்னா இதுல முழுமையான விளக்கம் என்ன? இதுல வந்து 2 10கள் இருக்குது என்று அர்த்தம். சரியா? அடுத்தது இந்த 4 என்கின்ற இந்த இலக்கம் வந்து 100 இருக்குது. அப்படின்னா என்ன? 4 100கள் இருக்குது என்று சொல்றது. அடுத்து பாருங்க, இந்த 3 என்கின்ற இந்த இலக்கம் 1000 இருக்குது. அப்ப இது என்னன்னு வாசிக்கிறது? 3422 என்று வாசிக்கணும். இப்ப உங்களுக்கு இலக்கத்தை வந்து எப்படி வாசிக்கணும் அடையாளம் காண்றது உங்களுக்கு இப்ப விளங்கிட்டது. சரிதானே? இப்ப நாங்க அடுத்தது பயிற்சிக்கு போய் செய்து பார்ப்போம். உங்களுக்கு இன்னும் பாருங்க இலகுவா இருக்கும், ஈஸியா இருக்கும். பாருங்க. பிள்ளைகள் பாருங்கோ, இப்ப இந்த பயிற்சியில இதுல எண்கள் தரப்பட்டு இருக்குது. சரியா? இப்ப இந்த எண்களுக்குரிய பெயர்களை நாங்க இதுல எழுத போறோம். சரிதானே? இப்ப முதலாவது இலக்கத்தை நாங்க வாசிப்போம். ஒன்றினிடத்து இருக்கிற இலக்கம் எது? 8. 10 இருக்கிற இலக்கம் எது? 2. 100 இருக்கிற இலக்கம் 1. அப்ப இது என்னன்னு வாசிப்போம்? 128. அப்ப இந்த இலக்கத்தினுடைய பெயரை நாங்க என்னன்னு எழுதுவோம்? 128 என்று எழுதுவோம். சரிதானே? சரி, அடுத்த இலக்கம் பாருங்க. அடுத்த இலக்கம் பாருங்க. ஒன்றினிடத்து இருக்கிற இலக்கம் எது? 4. 10 இருக்கிற இலக்கம் எது? 7. 100 இருக்கிற இலக்கம் எது? 5. அப்ப நாங்க இது என்னென்று வாசிப்போம்? நீங்க இப்ப நான் சொல்லும் போது என்னோட சேர்ந்து நீங்க இந்த இலக்கம் வாசிக்கணும். 574. இந்த இலக்கம் என்ன? 574.
ம். சரி. இப்ப அடுத்த இலக்கம். ஒன்றினிடத்து இருக்கிற இலக்கம் எது? 2. 10 இருக்கிற இலக்கம் எது? 9. 100 இருக்கிற இலக்கம் எது? 3. அப்ப இந்த இலக்கத்தை எப்படி வாசிப்போம்? 392. அதே மாதிரி பாருங்க அடுத்த இலக்கம். ஒன்றினிடத்து இருக்கிற இலக்கம் என்ன? 0. 10 இருக்கிற இலக்கம் 8. 100 இருக்கிற இலக்கம் எது? 4. அப்ப இது என்னன்னு வாசிப்போம்? 480. இப்ப அடுத்த இலக்கத்தை நீங்க இலகுவா வாசிப்பீங்க பாருங்க. 836. அடுத்தது பாருங்க. அடுத்த இலக்கத்தை பாருங்க. 615. சரியா பிள்ளைகள்? இதே மாதிரி நீங்க 3 இலக்கங்களை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 3 இலக்கங்களை எழுதிட்டு நீங்க அதை இப்படி எழுத்துக்களால இந்த எண்களினுடைய பெயர்களை நீங்க எழுதி பாருங்க. உங்களுக்கு இன்னும் இலகுவா இருக்கும். இப்ப அடுத்த இலக்கம் 4 இலக்கங்கள் கொண்ட எண்களை பார்ப்போம். இப்ப பாருங்க. நாங்க இந்த பயிற்சியை செய்ய போறோம். இப்ப பாருங்க. இந்த இந்த இலக்கத்தை நாங்க இந்த இலக்கத்தினுடைய பெயரை எழுதணும். எப்படி? இதை என்னண்டு முதல் வாசித்தா தானே எழுதலாம். எப்படி? ஒன்றினிடத்து இருக்கிற இலக்கம் எது? 5. 10 இருக்கிற இலக்கம் எது? 5. 100 இருக்கிற இலக்கம் எது? 4. 1000 இருக்கிற இலக்கம் எது? 3. அப்ப இது எப்படி வாசிப்போம்? 3455. சரியா? இப்ப அடுத்தது பாருங்க. இதுல எங்களுக்கு இலக்கம் தர இல்ல. இதுல எங்களுக்கு அந்த எண்ணினுடைய பெயர் தந்திருக்கிறாங்க. நாங்க தான் இதுல இலக்கத்தை எழுத போறோம். அப்ப 7188. இப்ப எப்படி எழுதுறது? 7100. இந்த 1000ஆம் இடத்தை என்ன சொல்லியிருக்காங்க? 7000. அப்ப 7188. சரியா? அடுத்தது பாருங்க. இப்ப இதுல இலக்கம் தந்திருக்கிறாங்க. நாங்க அதனுடைய இந்த எண்ணினுடைய பெயரை நாங்க எழுதணும். இது எப்படி? 2376. ஈஸியா இருக்குதா பிள்ளைகள்? உங்களுக்கு விளங்காட்டி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு நான் வேற மாதிரி சரி சொல்லித்தாரேன். உங்களுக்கு இது ஈஸியா இலகுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க சொல்லுங்க. 2376. அடுத்தது பாருங்க பிள்ளைகள். 5998. இதை நாங்க எப்படி எழுத போறோம்? 5998. சரியா? அடுத்தது இந்த இலக்கம் தந்திருக்கிறாங்க. இந்த இலக்கத்து நாங்க இதனுடைய பெயரை நாங்க எழுத்துல எழுதணும். அப்ப இந்த இலக்கத்தை வாசிங்கோ. 1150.
4150. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், 4235. சரியா? அதே போல இப்ப இந்த இலக்கம் பாருங்க, 6311. நான் சொல்ல சொல்ல நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இலகுவா இருக்கும். அடுத்தது பாருங்க, 8406. இது நாங்க எழுத போறோம். 8406. அடுத்தது பாருங்க, 9397. அடுத்தது பாருங்க, 7000. இந்த இலக்கத்தை எப்படி எழுதுறது? 7000. ஓகே. இப்ப உங்களுக்கு இந்த 2 பயிற்சியை செய்ததிலிருந்து கொஞ்சம் இலக்கங்களை வந்து நாங்க எப்படி இலக்கத்தினுடைய பெயர் எழுதுறது, அந்த எண் பெயர்கள்ல இருக்கிற அந்த இலக்கங்களை எப்படி இலக்கத்தில் எழுதுறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஓகே பிள்ளைகள், உங்களுக்கு இது சம்பந்தமான எதுவும் சந்தேகங்கள் அல்லது வேற எதுவும் இது சம்பந்தமான வீடியோக்கள் வேணும்னு சொன்னா நீங்க கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்க. ஓகே பிள்ளைகள், நன்றி.